ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிற இந்த நாளில் கூட உங்கள் மத்தியில் சாட்சியாக வைத்தேன். தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணேன். ஆண்டவர் என்ன பேசணும் அப்படின்ட்டா ஒரு ஆணித்தரமான ஒரு வார்த்தை. சில நிறைய பிரசங்கம் என்னென்னா ஆசீர்வாதத்தை நோக்கி உள்ள பிரசங்கமாக இருக்கும். சில பிரசங்கம் பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிற பிரசங்கமாக இருக்கும். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக வாழும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தர், அதுபோல் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேளை நம்முடைய பாதத்தில் வந்து உம்மை ஆராதிக்க ஒரு தருணத்தை கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் மகிமைப்பட்டீரப்பா. அப்பா, நீர் மகிமைப்பட்டீர் ஆண்டவர். இப்பொழுதும் உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்களுடைய மனக்கண்களை நீங்கள் திறந்தருளுங்கப்பா. அடியனை மறைத்து நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் கேட்கும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி நம்ம கேட்குற ஒரு வார்த்தை, கிறிஸ்தவ சபைகளில் மீட்டிங்கில் கூட்டங்களில் கேட்குற ஒரு வார்த்தை பாவம் அப்படின்ட்டு. பாவம், சின். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். The definition of sin. அதே 1 யோவான் 5:17, அநீதி எல்லாம் பாவம்தான். யாக்கோபு 4:14 சொல்லுது, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். If you have the capacity to do something, help someone, and you fail to do it, it's a sin. ஒருத்தனை போய் குத்தணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தனை போய் ரத்தம் வர்றதுக்கு காயப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. கொலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. You have the capacity to do good, you fail to do it, it's a sin. எல்லாரும் பாவிகள். யாருமே பாவம் நான் செய்யலன்னு சொல்லவே முடியாது. Somewhere we have failed to fulfill the mandate of God. ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை ஏதாவது ஒரு இடத்துல 10 கட்டளைகளை மீறி இருக்கலாம், ஏதாவது ஒரு கட்டளையில் வழி விலகி போயிருக்கலாம். ரோமர் 3:23 சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து, all sinned. அதே ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. பிரசங்கிக்கு எழுதும்போது 7:20 எழுதும்போது, ஒரு பாவம் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. ஃப்ரம் ஆடம், ஆதாமில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் பாவிகளா இருக்கும். பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பாவம் செஞ்சு. அதனாலதான் இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது இட் இஸ் a process. It is not an event. அது ஒரு நிகழ்வு அல்ல. It is a process. Every day we have to be washed by the blood of Jesus. ஒவ்வொரு நாள் ஆண்டவர் ரத்தத்தினால் கழுவப்படணும். அப்பதான் ஆண்டவருக்குள்ள பரலோகத்துக்கு eternity, we can walk into eternity. சில சபையில் வந்து மாறுபாடான ஒரு இது உபதேசங்கள் இருக்கும். Once you are washed, that's all. You can reach heaven. இல்ல, தப்பு. It's a process. சங்கீதக்காரன் சொல்றான் 14:3, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனாலும் நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அதே சங்கீதம் 53:3, நான் ஃபாஸ்டா போறேன். 53:3 சொல்லுது, அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது, மனிதன் உண்டாக்கும் பொழுதே 11ஆம் 12ஆம் வசனம் யாராவது வாசிங்க. Genesis 6:11 and 12. ஆதியாகமம் 6:11-12. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பாருங்க, ஆதாம உண்டாக்கி 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்றார், பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், சீர்கெட்டதாய் இருந்தது. எல்லாருமே பாவம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. They were all doing things which were not liked by Jesus. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள், தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்காங்க. போதுமா? அடுத்தது பாருங்க, நான் வந்து வேதாகமத்துல சில பாவங்களை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க, குரூப் பண்ணியிருக்காங்க. அந்த குரூப்பை வந்து உங்களுக்கு சொல்றேன். ஃபாஸ்டா போறேன். பாருங்க, முதலாவது பாத்தீங்கன்னா லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்துல தனி மனிதன் அறியாமையினால் செய்த பாவம். தனி மனிதன் அறியாமையினால் செய்த, அதாவது இது செய்யக்கூடாதுன்னு தெரியாதவனுக்கு செஞ்சிருக்காங்க. அது ஒரு கேட்டகரி. சரியா? அதுல பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 1-12 வரைக்கும் வாசித்தீங்கன்னா நீங்க யூ கேன் கோ டு யுவர் ஹோம்ஸ் அண்ட் ரீட். லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 4, 5, 6. இன்னைக்கு போய் வாசிங்க, தயவுசெய்து வாசிங்க.
அதுல பாத்தீங்கன்னா 1 இருந்து 12 வரைக்கும் அந்த பாவம் செஞ்சா அதுக்கு பரிகாரம் என்னன்னு இருக்கு. அதுக்கு பரிகாரம் என்னன்னு இருக்கு. ஒரு தனி மனிதன் தெரியாம செஞ்ச ஒரு காரியம் பாவம். சில ஃபார் எக்ஸாம்பிள் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் தெரியலன்னு வச்சுக்கோங்க, போய் பேசுறாருன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. அது ஆண்டவர் வந்து மோசையின் மூலமா சொல்றாரு. அடுத்த பாவம் பாத்தீங்கன்னா அதே லேவியராகமம் 13 இருந்து 21 வரைக்கும் பாத்தீங்கன்னா சபையார் அறியாமல் பாவம் செய்தது. எ கிளான், எ குரூப், ஒரு ஒரு பெரிய குரூப் வந்து அவங்க தெரியாம ஆண்டவருக்கு விரோதமா ஒரு பாவம் செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. There is a way out to come out of the sin, for the remission of the sin. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இதுல இருக்கு 13 இருந்து 21 வரைக்கும். அடுத்த பாருங்க அதே அதிகாரம் 22 இருந்து 26 வரைக்கும் ஒரு பிரபு பாவம் செஞ்சான்னா அதுக்கு ஒரு பரிகாரம். ஒரு பிரபுன்னா he may be ஒரு ரூலர், ஒரு நூற்றுக்கு அதிபதியோ ஒரு ஏதோ ஒன்று, ஒரு சின்ன ரூலர், பிரபு, ஒரு ராயல் மேன். பிரபுனா அந்த காலத்துல தேமான் பிரபு அதெல்லாம் ஒரு ரிச் பீப்புள். அது அந்த அவங்க பாவம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு இருக்கு. அடுத்த கேட்டகரி பாத்தீங்கன்னா சாதாரண மனுஷன் ஒருத்தன் பாவம் செஞ்சான்னா என்ன பரிகாரம். லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 27 இருந்து 35 வரைக்கும் இருக்கு. என்ன பரிகாரம் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. சாதாரண ஒரு மனுஷன், ஒரு நார்மல் இது. அதே பாத்தீங்கன்னா அது 5ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா லேவியராகமம் 5:1 இருந்து 13 வரைக்கும் அசுத்தமான காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்களை தொடுறது, அசுத்தமான ஊரும் பிராணிகள் தொடுறது, பதறி ஆணையிடுவது, அந்த மாதிரி சில பாவங்கள் செஞ்சா என்ன பரிகாரம் சொல்லி லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 1 இருந்து 13 வரைக்கும் இருக்கு. அடுத்தது பாருங்க அதே லேவியராகமம் 5ல பாத்தீங்கன்னா செய்யத்தகாததை ஒருத்தன் செஞ்சுட்டானா, அதாவது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சம்திங், அதாவது செய்யக்கூடாது அப்படின்னா ஒருத்தனை திட்டக்கூடாது, தேவையில்லாம திட்டக்கூடாது அப்படின்னா அந்த பாவத்தை செஞ்சா அதுக்கு ஒரு பரிகாரம். செய்யத்தகாததை ஒருத்தர் செஞ்சிருந்தான்னா என்ன பாவம், அது என்ன பரிகாரம், what should he do for the remission of that, what is the remedy for that. செய்யத்தகாததை ஒருத்தன் செஞ்சிருந்தான். அடுத்தது பாத்தீங்கன்னா அதே லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 14 இருந்து பாத்தீங்கன்னா 14 வரைக்கும், 14 இருந்து 16 வரைக்கும் கர்த்தருக்குரிய பரிசுத்தமானதில் யாராவது பாவம் செஞ்சாங்க சொல்லுங்க. ஏதாவது கேன் somebody do இது சின் என்ன ஆண்டவருக்கு பரிசுத்தமானதுல என்னன்னா காணிக்க போடுறதுல காணிக்க போடாம இருந்திருக்கலாம், அதான் பரிசுத்தமானது. இல்லாட்டி காணிக்க காசை எடுத்து அவங்களுக்கு செஞ்சிருந்திருக்கலாம், அப்பத்தை இது பண்ணிருக்கலாம், சம்திங் லைக் தட். பரிசுத்தமானதில் பாவம் செஞ்சா அதுக்கு ஒரு ரெமிஷன் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யறது. கவனிங்க நல்லா, லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 1 இருந்து 7 வரைக்கும் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யறது. கடைசியில ஒரு பாவம் இருக்கு, அந்த பாவத்துக்கு ரெமிஷனே கிடையாது. தட் இஸ் கால் துணிகரமான பாவம். presumptuous sin or willful sin. செய்யக்கூடாதுன்னு தெரியும் ஆனாலும் செய்யறது தான் துணிகரமான பாவம். அந்த பாவத்துக்கு பரிகாரமே கிடையாது. we have to be very careful of willful sins. பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னா கீழ்ப்படிஞ்சுதான், கீழ்ப்படியலன்னா அது பாவம். பொய் சொல்லக்கூடாதுன்னா பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னா பாவம். willful sin, there is no remission for that. நான் வரேன், I will come back to that. with வேதாகம அடிப்படையில் ஆதாரத்தோடு சொல்றேன் நான். Can somebody read for me Numbers எண்ணாகமம் 15ஆம் அதிகாரம் 30-31. என்ன அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களாகிலும், if you be a citizen of that country or you belong to some other nation, அந்நியர்களாகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால், முதலாவது அந்த என்ன பண்றானா கர்த்தரை நிந்திக்கிறான். you know that it is wrong but still you continue to dwell in that or continue to do that. you அது இங்கிலீஷ்ல என்னமா இருக்கு, இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு நிந்திக்கிறதுனா, கர்த்தரை நிந்திக்கிறான்னா blaspheme. you blaspheme him, நிந்திக்கிறது. அடுத்து வாசிங்கம்மா. அந்த ஆத்துமா நல்ல கவனிங்க, துணிகரமா பாவம் செய்தா there is no remission for that. he should be removed from the kingdom. ஜனத்தாரில் இராதபடிக்கு அற்புண்டு போகப்படும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ப்ளீஸ் டோன்ட் ஆன்சர் for to yourself. எத்தனை பேர் willful sin நான் பண்றதே கிடையாதுன்னு சொல்லுங்க.
Somewhere or other, we know it is wrong. And we dwell in that. Somewhere or other, we make compromise. ஆண்டவர் நிந்திக்கிறது. We don't respect that. We don't honor that the rule. இது ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு, but still we continue to do that. Somewhere or other we fail. Bible says there is no remission for that. ஆண்டவரை நிந்திக்கிறான். ஆண்டவரை நிந்திக்கிறான். Selective obedience. No. Bible doesn't teach that. Implicit obedience. முழு கீழ்ப்படிதல். வாசிங்க அடுத்தது. அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி, பாருங்க, அசட்டை பண்றதுன்னா you don't respect the yellow line. yellow line இருக்கு, தாண்டக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு டிராபிக்ல. ஆனா வண்டி ஓட்டுறவங்க invariably they cross it because they don't respect that yellow line. பைபிள்ல ரூல்ஸ் இருக்கு. I don't follow that. I don't respect that. I don't regard that. அதுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டேன் நான். பிகாஸ் என்ன சொல்றாரு, உடனே இம்மிடியட் பனிஷ்மெண்ட் இல்லைல்ல. இம்மிடியட்டா கை போகும், விரல் போகும், இங்க நிற்கும் அங்க நிற்கும் அப்படின்னா போய் சொல்ல மாட்டோம். பொய் சொன்னா ஒரு விரல் எழும்பாது அப்படின்னா எத்தனை பேர் பொய் சொல்லுவோம்? பொய் சொல்ல மாட்டோம்ல. பெற்றோருக்கு கீழ்ப்படியாட்டி ஒரு கை எழும்பாது அப்படின்னா என்ன ஆகும்? கீழ்ப்படிவோம்ல. உடனே இம்மிடியட் ஜட்ஜ்மெண்ட் இல்ல. அதனால we don't regard that. எல்லோ லைன் தாண்டா இந்தியாவில் ஒன்றும் இல்லை. பெங்களூர்ல கொஞ்சம் திட்டுவாங்க, பட் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இம்மிடியட்டா ஃபைன். அது உங்க நம்பரை பார்த்து நம்பர்லேயே ஃபைன் ஏறிடும். இங்க நம்ம இதில் இல்லைல்ல. அவன் கர்த்தருடைய கட்டளையை மீறினபடினால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும். willful sins is very dangerous. இன்னொரு சத்தியம் சொல்றேன், இந்த துணிகரமான பாவம் ரொம்ப ஆபத்தானது. I know that I should not do it, but still I continue to do it. ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த நாளை ஓய்வு பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக அப்படிங்கிறது இட்ஸ் a rule. You spend one day in my feet, it's a rule. But Anna, we don't do that. கர்த்தராகிய தேவனை முழு விருதத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. It is a rule. It is not a suggestion. It should be your way of life. நம்முடைய வாழ்க்கை நெறியா இருக்கணும். But we don't do that. Selective obedience is not Christianity. ஆண்டவர் கேட்கிறது முழு கீழ்ப்படிதல். பரிசுத்தமா வாழணும். ஆண்டவர் இன்னைக்கு சர்ச்சிலிருந்து போகும்போது ஒரு வில் டேக் ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு போவோம். ஆண்டவர் இனிமே துணிகரமான பாவனை செய்யவே மாட்டேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னைக்கு பரிசுத்தமா வாழ ஆசைப்படுறோமோ அன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். We know that we will fall, but the Lord is always with us. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். நமக்கு துணை செய்யும்படி, உதவி செய்யும்படி அவர் நம்மோடு கூட இருக்கிறார். At the end of the day, as we finish our race, ஆண்டவர் அவர் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறார். என் மகன் விட்டு போயிடக்கூடாது, என் மகன் விடுபட்டு போயிடக்கூடாது. ஜஸ்ட் ஃபார் ஹிஸ் இது அவங்க கீழ்ப்படியாமையினால. பாருங்க, இந்த பாவத்தை குறித்து எபிரேயர் 10ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. 10:26 எபிரேயர் 10:26 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால், மனப்பூர்வமாய், willfully, with all your heart, அதான் மனப்பூர்வமா செய்யறது பாவம் இல்ல. பாவம் செய்யறவங்க ஆசைப்பட்டு தான் செய்வாங்க. Because it is our nature. We have a sinful nature which is born with us. Because என்னுடைய தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். The urge to sin is within me. பாவம் செய்யறதற்கு ஒரு எண்ணம், ஒரு இது எனக்குள்ள இருக்குது. பாவம் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனிமே இயேசு கிறிஸ்துவுக்கு மேல ஒரு பலி இல்லவே கிடையாது. There can be no more remission. பலி, sacrifice to remove our sins. தெரிஞ்சு பண்ணா அதுக்கு மேல இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு மேல வேற எதுவுமே கிடையாது. There is no remission. புதிய ஏற்பாட்டுல நான் வாசிக்கிறேன், நான் பழைய ஏற்பாடு வாசிக்கல, புதிய ஏற்பாடு வாசிக்கிறேன். 27 நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினிமே இருக்கும். மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகள் வாக்கினால் சாகிறான். தேவனுடைய குமாரனை 29 வாசிக்கிறது. தேவனுடைய குமாரனை
காலின் கீழ் மிதித்து. Have you ever stamped on him? Can you ever think, can you ever imagine, whenever we do something which is not like, இன்னும் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்யும் போதெல்லாம் அவரை கால் கீழே போட்டு மிதிக்கிறோம். ஆனா ஆண்டவரை உம்மை நேசிக்கிறோம் எவ்வளவு பாட்டு பாடுறோம். But then when we do willfully, sin willfully, presumptuously, நம்ம வேணும்னே பண்ணும், அதாவது என்னன்னா துணிகரமா பண்ணும் பொழுது ஆண்டவர் காலின் கீழ் மிதித்து அசுத்தம் என்று தேடோ. We don't regard the blood which was sent, which was shed for us. அதுக்கு அந்த வேல்யூ கொடுக்காம நல்லா கவனிங்க. Don't take life very easily. நம்ம நினைக்கிற மாதிரி ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், உண்மையை நமக்கு உதவி செய்வார். இல்லாட்டி பரலோகத்துக்கு யாரும் போக முடியாது. இட் இஸ் ஆல் தேர். கிரேஸ் இருக்கு, அதான் நம்மளை நடத்திட்டு வருது. பட் டோன்ட் டேக் லைஃப் வெரி ஈஸிலி. பிகாஸ் அந்த பரிசுத்தமா வாழ நம்ம வந்து முயற்சி செய்யணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. we should take steps. we should, அதாவது பரிசுத்தமா வாழ, ஆண்டவருக்கு பிடிக்காதது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஆசைப்படணும். we should work towards that. 31 வாசிங்க சிஸ்டர். ஜீவனுள்ள தேவனுடைய பயங்கரமாய் இருக்குமே. he is a righteous judge. he will scan through every one of our thoughts. நீங்க என்ன யாருக்கும் மறைக்கலாம், பட் தென் you will not be able to hide from the scanner. ஆண்டவருடைய ஸ்கேனர்ல நீங்க தப்பவே முடியாது. அவருடைய கரங்களில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. பட் he is not come to condemn us, but he has come to give us life. அந்த கிருபையை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், அதிலே வாழக்கூடாது. அதுதான் வேதாகமம் சொல்லுது. எபிரேயர் 6 அதிகாரம் 4 இருந்து 6. Hebrews chapter 6 verse 4 to 6. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டு பரமீவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தை இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரை தாங்களே மறுபடியும் you again crucify him on the cross. You know that is wrong. You know his love, you know his grace, but still you know do things which are not like அவருக்கு பிடிக்காத காரியங்கள் வாழ்க்கையில் இருக்கணும்னா மறுபடியும் I nail him on the cross again and again. திருப்பி அவரை நான் சிலுவையில் ஆணி இறங்குற ஒரு அனுபவத்துக்குள்ள போறேன் நான். அவருக்கு பிடிக்காது, அப்பாவுக்கு பிடிக்காத வீட்டில் செஞ்சுட்டு உங்களால் இருக்க முடியுமா? அப்பா துக்கமா இருப்பாரு. நமக்காக ஒருத்தர் ஜீவனை கொடுத்திருக்காரு, ரத்தம் சிந்தி இருக்காரு, நம்மளை வாழ வைக்கணும்னு அவர் இந்த உலகத்துல மனுஷனா பிறந்தார், அடிபட்டார், துப்பப்பட்டார், தள்ளப்பட்டார். அவருக்கு பிடிக்காத காரியத்தை நம்ம பிள்ளைகளை நம்ம செஞ்சுட்டு இருக்க முடியுமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை willfully நான் பண்ண மாட்டேன், துணிகரமான பாவம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. மனசுல எப்படி ஜோமன்ட்டே இருக்கு. ஆண்டவர் அந்த கிருபையை நம்ம கொடுப்பார். துணிகரமா செய்யறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப பரிதாபம். அவருக்கு பிடிக்காதுன்னு தெரியும், ஆனா திருப்பி பண்றோம். பிடிக்காத இடத்துக்கு போவே மாட்டேன். என் பிள்ளை வந்து என் சினிமா தியேட்டருக்கு போகிறது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போச்சுன்னா எனக்கு எப்படி இருக்கும்? உலக தகப்பனுக்கே எனக்கு கவலையா இருக்கும்னா, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சா சிங்காசனத்துல ஒரு சந்தோஷமா இருக்க முடியுமா? முடியவே முடியாது. we nail him on the cross. ஒவ்வொரு தடவை பாவம் செய்யும் போது அங்க கதறார் ஆண்டவர். ஆண்டவரே ஏன் என் பிள்ளை இப்படி பண்ணுது? எனக்கு பிடிக்காத காரியத்தை. கலாத்தியர் 6 அதிகாரம் 7-8. மோசம் போகாதிருங்கள், பரியாசம் பண்ண ஓட்டார். நல்லா கவனிங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், தேர் இஸ் அ செட்டில்மெண்ட். எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் தெரியும், ப்ரொஃபஸர் தேவதாஸ். அவர் சொல்லுவாரு, கணக்குன்னு ஒன்று இருக்கு. தேர் இஸ் அ செட்டில்மெண்ட், டே ஆஃப் செட்டில்மெண்ட், டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், டே ஆஃப் செட்டில்மெண்ட். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். He will not allow us to take him for granted. ஆண்டவர் காரியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவருடைய காரியத்தில், ஏன்னா பரிசுத்த தெய்வம் அவர். He is a disciplined God. அவருடைய இதுல ரொம்ப டிசிப்ளினா இருப்பார். அவருடைய காரியத்துல நீங்க வேதாந்தத்துல படிச்சு பாத்தீங்கன்னா, பைபிள்ல ரொம்ப அவருடைய இதுல டிசிப்ளின் இருக்கும், அவருடைய ஆர்டர்லினஸ் இருக்கும். இங்க வைக்காத, இங்க போகாத, வைக்காத, நம்ம அதை பண்ணாத, இதை பண்ணாத, அங்க பண்ணு, இதை பண்ணு, அதை எடு, வெயின், பயங்கரமா இருக்கும். நீங்க ஆண்டவரை பத்தி தெரியணும் அப்படின்னா மோசைக்கு அந்த ஃபர்ஸ்ட் 5 books படிச்சு பாருங்க. அப்பதான் ஆண்டவரை பத்தி தெரியும்.
அவரை பத்தி நல்லா தெரியணும்னா என்ன, அவங்க ப்ராஃபட்டிக்கல் புக்ஸ் எல்லாம் வாசி பாருங்க, அப்பதான் ஆண்டவர் பத்தி தெரியும். He is a disciplined God and he wants his children to be disciplined. அதே நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, நீட்டா இருக்கணும்னு ஆசைப்படுவார் அவர். இன்னொன்னு பாருங்களேன், துணிகரமா பாவம் செய்யும் போது ஆண்டவர் தடுக்க மாட்டார். துணிகரமா செய்யும்போது ஆண்டவர் தடுக்க மாட்டார். ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், தடுத்துக்கலாமே, தடுக்க மாட்டார். ஆனா செஞ்ச பிறகு அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கும், அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கும். பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு, இங்க பனிஷ்மெண்ட் இருக்கும். ஒன்னொன்னா பார்ப்போம் நம்ம. ஃபர்ஸ்ட் ஆதாம் ஏவாள் பாருங்க. ஆதியாகமம் பாருங்க. ஏதேன் தோட்டத்தில் விட்டுட்டு அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அது ஆதாமுக்கு 2:16-17 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆகிலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இவ்வளவுதான ரூல். அந்த அம்மாவுக்கு என்ன போச்சு? she did not regard his command. ஏவாளுக்கு அவர் சொன்னது ஒரு வேல்யூ புரியல, துணிகரம். அவர் சொல்லியிருக்காரு செய்யக்கூடாதுன்னு, செய்யக்கூடாது. அதுக்கு மேல என்ன யோசிக்கிறது? அதான் சொல்லிட்டார்ல, சாகவே சாவாயின்னு, you will die. அப்புறமேல் ஒரு பாம்பு ஒரு பிசாசு சொன்னா உனக்கு you are convinced. You are not convinced of the commandments of the Bible. You are convinced of the flesh. மாம்சத்தின்படி உனக்கு ரொம்ப கன்வின்ஸ் ஆகுறியோ ஆண்டவருடைய கட்டளை மீறுகிறதற்கு? உன்னுடைய மாம்சம் அப்படி பலப்படுத்துது உடனே, it is overtaking your this commandment of God. ஆண்டவருடைய கட்டளை மீறுறதற்கு அவளுடைய மாம்சத்திலே பிசாசு அவளை மேற்கொண்டான். Do not be deceived by the things of this world. எப்பவுமே ஆண்டவருடைய கட்டளை மேல வச்சிருப்போம் நம்ம. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. It should be dominant in our life. ஆண்டவருடைய கட்டளை தான் பிரதானமானவைகள், பரிசுத்தமான கட்டளைகள் பிரதானமானவைகள். She did not heed to the word of God. அவளுக்கு ஆண்டவர் சொன்னது பெருசா தெரியல, பிசாசு சொன்னது பெருசா தெரிஞ்சிச்சு. உன் வீட்டில் உள்ளவங்க சொல்றது உனக்கு பெருசா தெரியக்கூடாது, எப்பவுமே ஆண்டவர் சொல்றதுதான் பெருசா தெரியும். Lord told not to eat, don't eat. துணிகரமான பாவம். ஆண்டவர் நிப்பாட்டல. ஆண்டவர் புசிக்கிறதுக்கு முன்னாலே ஏவாள் சாப்பிடாதுன்னு சொல்லவே இல்லை, விடவே மாட்டார், செய்ய விட்டுருவார் உங்களை. என்ன நீ துணிகரமா செய்யற? You don't regard his word. I don't regard his word. I don't regard him in the fullness. செய்ய விட்டுருவார் ஆண்டவர். அதுக்கு பிறகு பாருங்க பனிஷ்மெண்ட் பாருங்க. அதுக்கு பிறகு எங்க இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் ஸ்திரியை பார்த்து 16ஆம் அதிகாரத்தில், நீ கற்பவதியா இருக்கும் பொழுது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாள், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை பின்பு ஆதாமை நோக்கி, உன் மனைவின் வார்த்தை செவி கொடுத்து புசிக்க வேண்டாம், நான் விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினால பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். Because of you the whole earth will be cursed. இப்படி ஒரு சாபத்துக்கு ஒரு சேனலா இருக்காரு ஒரு ஆதாம். எப்படி he was created in the image of God. தன்னுடைய சொந்த இதுல அவர் படைச்சாரு. But he became a curse he became a channel for curse for the whole generation, for the whole earth. பயங்கரமான பனிஷ்மெண்ட் அவர். துணிகரமான பாவம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் பண்ணவே கூடாதுன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையில நான் பண்ணவே கூடாது. ஆண்டவர் தடுக்க மாட்டாருங்க, நமக்கு தெரியும். பாவம் செய்யும்போது நமக்கு தெரியும். நமக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கார், அவர் சொல்லிட்டே இருப்பார், மகனே பண்ணாத, மகனே பண்ணாத. துணிகரமா பாவம் செய்யறதுக்கு தைரியம் இருக்கவே கூடாது. ஆல்வேஸ் கீப் த கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த லார்ட். மேல வைக்கும், ஆண்டவருடைய கட்டளைகளை மேல வைக்கணும். ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவருடைய துணிகரமா, சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 53:19-13, துணிகரமான பாவங்களுக்கு முத அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள விடாது, ஒட்டாதுரும். Let it not govern me. Let the sinful nature, let it not govern me. Let it not rule me. ஆண்டவர் உம்முடைய தன்மை, உம்முடைய குணாதிசயங்கள் எனக்குள்ள மேற்கொள்ளட்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. Let me be holy. ஆண்டவர் உமக்கு விரோதமா நான் பாவம் செய்யவே கூடாது. பாருங்க அடுத்தது பாருங்க, காயின் செய்த பாவம் என்ன? காயின் தாங்க ஃபர்ஸ்ட் காணிக்க கொண்டு வர்றாரு. ஆபேலா கொண்டு வந்தாரு? ஆபேல் கொண்டு வரல, காயின் தான் ஃபர்ஸ்ட் காணிக்க கொண்டு வர்றாரு. ஆனா ஆபேல் என்ன பண்ணாரு? பிரதானமானவைகளை கொண்டு வந்தார். And the Lord accepted his offerings. காயின் ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்தார். ஆபேல்கிட்ட காயின்கிட்ட சொன்னாரு, நீ நன்மை செஞ்சா நல்லா இருப்ப அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. ஆனாலும் என்ன பண்றான் அவன் தன்னை திருத்தி கொள்ளாம, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வரும் பொழுது நீங்க உங்களை மாற்றிக் கொள்ளணும்.
உங்க பாவத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுவார். அப்ப நீங்க மாற்றிக்கொள்ளணும். அதை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. இவன் காயின் என்ன பண்றான்? கோபப்பட்டு சகோதரனை கொல்றான். இட் இஸ் துணிகரமான பாவம், willful sin. Rather than changing him, he is indulging in the thing which is not acceptable in the presence of God. வெறி பிடிக்கிறது, பாவத்தின் மேல் பாவம். ஒன்னு அவனுடைய ஆஃபரிங் அக்செப்ட் ஆகல, செகண்ட் அவனை கொலை பண்ணிட்டான். துணிகரமான பாவம். ஆண்டவர் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார் பாருங்க. 11:12. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள சபிக்கப்பட்டிருப்பாய். You will be a cursed man. எந்த நிலத்துல சகோதரனுடைய ரத்தத்தை சிந்தனையோ, இந்த சேம் லேண்ட், you will be cursed. நீ நிறத்தை பயிலும் பொழுது அது பலனை கொடுக்காது. நீ அலைகிறவனாய் இருப்பாய். You will be roaming around. You will be wanderer. ஆண்டவர் ரொம்ப கோபப்படுவாருங்க துணிகரமா பாவம் செஞ்சா. ஆண்டவர் கையில விலகிறது பயங்கரமா இருக்குமே. ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே இன்னையிலிருந்து நான் பரிசுத்தமா வாழட்டும். சொல்லுங்க, இன்னையிலிருந்து நான் பரிசுத்தமா வாழட்டும். துணிகரமான பாவம் செய்யக்கூடாது, கோபப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, சின்ன சின்ன பாவங்கள். அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, சின்ன சின்ன காரியங்கள். ஆண்டவர் சொல்லுங்க, பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேரம் என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க. 3வது, சவுல் ராஜா செஞ்ச பாவம். சவுல் ராஜாட்ட ஆண்டவருடைய வார்த்தை வருது. சாமுவேல் போய் சொல்றாரு, கில் தி அமலேக்கைட்ஸ், டிஸ்ட்ராய் them completely. அவனை சர்வ சங்காரம் செஞ்சுட்டு வா, ஒரு நீர் உயிரோடு இருக்க எதையுமே விடாது அப்படின்னு சவுலுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருது. ஆனா சவுல் என்ன பண்ணாது? 1 சாமுவேல் 5:15 7 இருந்து வாசிங்க. 1 சாமுவேல் 15 7 இருந்து 9. அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிரே இருக்கிற அமலேக்கியரை செலக்டிவ் ஒபீடியன்ஸ். நான் இந்த கமாண்ட்மெண்ட் கீழ்ப்படிவேன், பெற்றோருக்கு கீழ்ப்படிவேன், ஆனா இந்த பகுதியில மட்டும் கீழ்ப்படிய மாட்டேன். செலக்டிவ் ஒபீடியன்ஸ். அமலேக்கியரை மடங்கடித்து பிடித்தான். முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் மனதில்லாமல். You don't want to obey the commandment of God. You want to disobey him. ஆண்டவருக்கு willful நீ disobey பண்ணணும்னு ஆசைப்படுற உன் மனசு. because your will takes over God's will, prevails over God's will. ஆண்டவருடைய சித்தம் என்ன? அமலேக்கியரை மடங்கடிக்கணும். பட் யுவர் எர்த்லி, யுவர் ஃபிளஷ், உன்னுடைய மாம்சம் சொல்லுது, நோ, அது கண்ணுக்கு தெரியல, அழகா இருக்கு, அதை விட்டுரு. கூட இருக்க மக்கள் சொல்றாங்க, விட்டுரு, பரவாயில்ல, இந்த இடத்துக்கு வா, பரவாயில்ல, இவ்வளவு கல்யாணம் பண்ணு, பரவாயில்ல, இந்த இடத்துக்கு போவோம். அங்க உன்னுடைய சித்தம் prevails over Lord's will. ஆண்டவருடைய சித்தம் அங்க போக கூடாது, அதை செய்யக்கூடாது, அதை பேசக்கூடாது, அதை வைக்க கூடாது அப்படின்ட்டு. பட் யுவர் will prevails over Lord's will. ஆண்டவருடைய சித்தம் மடங்கடிக்கணும் அப்படின்ட்டு. செலக்டிவ் ஒபீடியன்ஸ். 10% காணிக்கை போடணும் அப்படின்னா 10% சபைக்கு போடணும். ஆண்டவர் கொடுக்கணும். அதுல செலக்டிவ் ஒபீடியன்ஸ் வைக்காதீங்க. 11 இருக்கலாம், 12 இருக்கலாம், பட் நெவர் மேக் இட் 8. பிரதான மனைவிகளுக்கு ஆண்டவர் கொடுங்க. ஆண்டவருக்கு எதுக்கு பைபிள் படிக்கணும், பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவருடைய பாதத்தில் உட்காரணும், உட்காரணும். What happened to him now? It costed his kingship. அவனோட ராஜ மேன்மையை இழந்து விட்டான். ஒரே கீழ்ப்படியாமை, ஒரு disobedience. Lord left him. ஆண்டவர் அவனை விட்டு விலகினார். துணிகரமான பாவம் வாழ்க்கையில் செய்யவே கூடாது. ஆண்டவர் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா விலகிடும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது புருஷன் மனைவி உட்கார்ந்து கேளுங்க, ஆண்டவரே உங்களுக்கு பிடிக்காதது எங்க வாழ்க்கையில இருக்குதான்னு கேளுங்க, என் பிள்ளைகளோட வாழ்க்கையில இருக்குதான்னு கேளுங்க, தயவுசெய்து என் மாத்துங்கப்பா என் பிள்ளைகள்னு கேளுங்க. படிப்பை பத்தி கேட்காதீங்க, எதிர்காலத்தை பத்தி கேட்காதீங்க, பரிசுத்தத்தை பத்தி கேளுங்க.
என் பண விஷயத்துல நான் கரெக்டா இருக்கேனா, என் வாயில கரெக்டா இருக்கேனா, என் பார்வையில கரெக்டா இருக்கேனா, என்னோட இருதயத்துல கரெக்டா இருக்கேனா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பிடிக்காத காரியம் எது இருந்தா வெளிப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவர் வெளிப்படுத்துவார். பிரசங்கத்தின் மூலமா வெளிப்படுத்துவார், சபை மூலமா வெளிப்படுத்துவார், வேதாகமம் படிக்கும் போது வெளிப்படுத்துவார், சொப்பனம் மூலமா வெளிப்படுத்துவார். ஆண்டவர் போல மாறணும் தான் அவருக்கு ஆசை. ஹல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. At the end of the day when the Lord comes or I die, whichever prevails comes occurs first, I should be like him. அதான் ஆண்டவருக்கு வேண்டும். என் பிள்ளை என்ன மாதிரி மாறும். ஆண்டவருக்கு தான் பிடிக்கும். ஆண்டவருக்கு தான் பிடிக்கும். தாவீது செய்த பாவம் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். ஒரு நாள் சாயங்காலத்தில் he was walking. இந்த ஜென்ஸ் எல்லாம் காலையில மாடியில வாக் பண்றத பார்த்திருக்கேன். வாக் பண்ணாதீங்க, டேஞ்சரஸ். தோட்டத்துல ஈசாக்கு வாக் பண்ணாரு, ஆனா தேவனை இது பண்ணிட்டு இருந்தார். மாடியில ஜென்ஸ் லுங்கி கட்டிட்டு வாக் பண்றது எல்லாரும் பார்த்துருப்பீங்கல்ல, ரொம்ப டேஞ்சரஸ். தாவீது அந்த மாதிரி ஒரு நாள் வாக் பண்ணார். ஒரு பியூட்டிஃபுல் லேடியை பார்த்தார். அவருக்கு தெரியும் தப்புன்னு தெரிஞ்சாரு. துணிகரமான அவருக்கு எவ்வளோ வயசு உண்டு, எவ்வளோ என்ன உண்டு, அவருக்கு என்ன பவருக்கு எல்லாத்தையும் இது பண்ணாங்க. இன்னொரு ஒருத்தன் பொண்ணு தாவீது அப்படி எப்படி பண்ண துணிகரமான பாவம். He did not regard ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர். அதுக்கு பிறகு சங்கீதம் எழுதலன்னு வேத பண்டிகர் நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த பச்சைப்பாடல் இதுக்கு பிறகு அவரோட சங்கீதங்கள் ஆண்டவர்கிட்ட போக முடியாது. பாவம் செஞ்சுட்டு போகவே முடியாதுங்க. அவர் பரிசுத்தருங்க. பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட உரிமையான போய் பேசவே முடியாதுங்க. அந்த வெளிச்சுங்க அவர். நமக்குள்ள இருள் இருந்துச்சுன்னா போகவே முடியாது அவர்கிட்ட. துணிகரமா பாவம் செய்யணும். ஆண்டவர் நிப்பாட்டினாரா தாவீதை? தீர்க்கதரிசி அனுப்பி நிப்பாட்டினாரா? நிப்பாட்ட மாட்டாருங்க. துணிகரம் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. துணிகரமா பாவம் செய்யும்போது ஆண்டவர் நிப்பாட்ட மாட்டாரு. வில்ஃபுல்லா பாவம் செய்யும் போது ஆண்டவர் நிப்பாட்ட மாட்டார், தடுக்க மாட்டார். அதுக்கு பிறகு ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறாரு. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே துணிகரமா பாவம் செய்யவே கூடாதுன்னு சொல்லுங்க. துணிகரமா வில்ஃபுல்லா பிரசன்சுவஸா நான் பண்ணவே கூடாதுன்னு சொல்லுங்க. அதுக்கு பிறகு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு பாருங்க. 1-2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். நாத்தானை தாவீதிடத்தில் அனுப்பினார். அவன் எப்படி தாவீது ஆசீர்வதிச்சார்? தாவீது ஒரு நாள் சொன்ன, ஆண்டவரே நான் வந்து உங்க கூடாரம் வந்து இதுல இருக்கு, திரைகளுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெருசா ஆசீர்வதிச்சார். ஆனா ஆண்டவர் கோபப்படுறார் பாருங்க தாவீது. இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உண்மையில் எழும்ப பண்ணி பாருங்க எப்படி ஒரு பனிஷ்மெண்ட் பாருங்க. ஆண்டவர் துணிகரமா பாவம் செஞ்சா எப்படி பனிஷ் பண்றாரு பாருங்க. பனிஷ் பண்ணும்போது ரொம்ப வலிக்குங்க, ரொம்ப வலிக்கும். நீ மறைச்ச, நீ ஒளிப்படத்துல செஞ்ச, நான் வந்து வெளியே நான் செய்வேன். You will be exposed. அன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை வந்து பயமாலமா வாழ்றீங்க, you will be exposed. ஆண்டவர் சொன்னார் செய்வேன். அப்புறமே சொன்னார் கடைசியா இந்த பிள்ளை சாகவே சாகும். துணிகரமா பாவம் செய்யவே கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே துணிகரமா நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் உங்க ரூல்ஸை மதிப்பேன்பான்னு சொல்லுவேன், நியாயப்பிரமாணத்தை மதிப்பேன், பைபிளை மதிப்பேன்னு சொல்லுவேன், உங்களுடைய வார்த்தையை மதிப்பேன், நீங்க கொடுக்குற வார்த்தையை மதிப்பேன், செய்தியை மதிப்பேன். எப்பெல்லாம் நீங்க வேதம் படிக்கும் பொழுது என் கூட பேசுறீங்களோ அதெல்லாம் மதிப்பேன் நான் சொல்லுங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையில அபியாசப்படுத்திக்கணும்னு சொல்லுங்க. let me follow the whole thing in my life. அதுக்கு பலன் கொடுங்க, உங்களை போல மாத்துங்க. everyday let me become என்னுடைய சாயல் உம்முடைய சாயல் போல மாறட்டும் சொல்லுங்க. அந்த ரெண்டு பகுதியில் அவர் பரிசுத்தத்தை விரும்புகிறது. இந்த innermost part of us, he likes us to be holy. பார்க்கிறதுக்கு எல்லாரும் நல்லா நாங்கெல்லாம் நான் 365 days சேவ் பண்ணுவேன், நல்லா நீட்டா இருப்போம். சில சீப்ல பாக்கெட்ல சீப் வச்சிருப்பாங்க, அப்படியே சீவிட்டே இருப்பாங்க. என்ன செய்வாங்க, வெளியே நல்லா இருக்கும், ஆனா உள்ள ரொம்ப ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே உள்ளான பகுதியில் பரிசுத்தமாக ஆண்டவருக்கு தாங்க பிடிக்கும். துணிகரமான பாவத்தை விலக்கி காத்துக்கும். அடுத்து ஆகாப், இயேசபேல் செஞ்ச பாவம். ஆகாப்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா வந்து பாருங்க, அதே மாதிரி ராஜா தோட்டத்துக்கு பக்கத்துல செடி வைக்காதீங்கன்னு தோட்டம் பெரிய பணக்காரன் தோட்டத்துக்கு பக்கத்துல லேண்ட் பக்கத்துல நீங்க வாங்கிடாதீங்க.
ஏன்னா அவனுக்கு காசு இருக்கு, அவனுக்கு நம்ம தோட்டத்தை பார்த்தோன்னா ரொம்ப ஆசையா தெரியும். சரியா? நீங்க வாங்கும்போது உங்க லெவல்லே இருக்க உங்க ஏரியாவில் போய் வாங்கணும். நாங்கள் ரிச் ஏரியாவில் போய் வாங்கணும்னு பெசன்ட் நகர்லையோ ஆர்எஸ் புரத்துலையும் போய் வாங்கிறாதீங்க. உங்க பக்கத்தில் இருக்க கோடீஸ்வரர் அங்கிருந்து எட்டி பார்ப்பாங்க, பார்த்துட்டு நம்மகிட்ட விலை பேச ஆரம்பிச்சிடும். இந்த ஆகாபுக்கு அந்த தோட்டம் அந்த திராட்சை தோட்டத்துக்காக ஆசை வந்துச்சு. அவன் கொடுக்க மாட்டேன், இவன் கொடுக்க மாட்டேன்னா போக முடியாது. அவன் திருப்பி பொண்டாட்டிட்டு பேசுவான். அந்த அம்மா ஒரு அப்படியே படம் எடுத்துட்டு வந்துச்சு. படம் எடுத்துட்டு அவன் புருஷனை போய் கொண்டு. அப்போ தடுக்கலையே ஆண்டவர், தடுக்கலையே. அப்போ ஆசை திராட்சை தோட்டத்தை எடுக்க போறான். அவன் வெளியே வந்து பாவம் பண்ண பிறகுதான் ஆண்டவர் பனிஷ்மெண்ட் கொண்டு வரும். பயமா இருக்கா? ஏன்னா நம்ம ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாவம் செய்யும்போது ஆண்டவர் தடுக்க மாட்டார், பரிசுத்தாவே பேசவே மாட்டார். பாவம் செஞ்ச பிறகு தூதரை கொண்டு பேசுவான். நான் இன்னொன்று பனிஷ்மெண்ட் இங்கே கொடுத்தா பரலோகத்துக்கு ஈஸியாக போயிடலாம். தாவீதை அடிச்சு கூட்டி விட்டு நேசிக்கிற பிள்ளைகளை இங்கேயே துவச்சு கணக்கு செட்டில் பண்ணி அந்த கணக்கு 0 ஆக்கி பரலோகத்துக்கு கொண்டு வருது. பனிஷ்மெண்ட்டுக்கு பயப்படாதீங்க. பனிஷ்மெண்ட் ஆண்டவரே என் காலை உடைங்கன்னு சொல்லு. பாவம் செஞ்சுட்டேன், நியாயப்படுத்தாதீங்க. நியாயப்படுத்தா சாஷ்டாங்கமா உளுந்து அப்படியே கிடங்க. ஆண்டவரே என்னை இது பண்ணுங்க, அடிங்க அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு மேல பரலோகத்துக்கு போயிடும். அந்த பனிஷ்மெண்ட் இருக்கு. ஆகா பாருங்க, ஆகா வந்து 1 ராஜாக்கள் 21:21. ஆகாவுக்கு ஒரு சின்ன காரியம் தாங்க பண்ணா. எப்படி பனிஷ்மெண்ட் வர? நான் உன்மேல் பொல்லாப்பை வர பண்ணி சந்ததியை அழித்து போட்டு ஆகாவுக்கு சூரில் நீர்விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து பாருங்க, எல்லாத்தையும் ஒண்ணு கூட விட மாட்டேன். ஒரு ஜெனரேஷன் இதாங்க பிள்ளைங்க சேர்த்து வைக்கிறது. சாவதான் சேர்த்து வச்சிருக்காரு. ஆண்டவர் பாக்குறாருங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் பாக்குறாரு. நம்ம துணிகரமா செய்யற பாவத்தை ஆண்டவர் பாக்குறார். ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டே இருக்காரு. நம்முடைய ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேல இருக்கு. என் பிள்ளை பரிசுத்தமா இருக்கணும், பார்த்துட்டே இருக்காரு. பாவம் செய்யும்போது ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறாரு. அனுப்பி ஆகாப்ட்ட சொல்றாரு. 23 படிச்சீங்கன்னா, இயேசபேலை குறித்து கர்த்தர், எசபேலையும் குறித்து கர்த்தர், நாய்கள் எசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும். நாய்கள் தின்னும். பனிஷ்மெண்ட் எப்படின்னா, she was a queen in the kingdom. ராணிங்க. ஆண்டவருடைய ஜட்மெண்ட் பயங்கரமானது. துணிகரமான பாவம் செஞ்சிடவே கூடாதுங்க. நம்ம நடுங்கணும் துணிகரமான பாவத்துக்கு. ஆண்டவருக்கு விரோதமா வில்ஃபுல்லா பாவம் செய்யறதுக்கு நடுங்கணும். பயங்கரம். ஆண்டவருடைய கையில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே. அடுத்தது யூதாஸ் காரியோத். யூதாஸ் காரியோத் துணிகரமா செஞ்சாரா, துணிகரம் இல்லாம தெரியாம செஞ்சாரா? 3.5 வருஷம் அவர் கூட இருந்தார். 3.5 வருஷம் அவரோட டீச்சிங்ஸ் இது பண்ணாரு. 3.5 வருஷம் பக்கத்துல இருந்து அவர் காதுல டீச்சிங்ஸ் கேட்டாரு. நம்ம இத்தனை நாள் சர்ச்சில் இருந்துட்டு எவ்வளவு வருஷமா இருந்து துணிகரமா பாவம் செய்யணும். எத்தனை வருஷமா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பந்தியில பார்ட்டிசிபேட் பண்ணி இன்னும் துணிகரமா பாவம் செய்யறோம். யூதாஸ் காரியத்துல அவரை மேசியான்னு ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆசாரிட்ட போய் சொல்றான், அந்த சர்ச் லீடர்ஸ் போய் சொல்றான், அவனை நான் காட்டி கொடுத்தேன். யார எப்படி சொல்றான்? பொறுமையில பேசுறான். அவனை நான் காட்டி கொடுத்தா எனக்கு என்ன? அவரை கூட சொல்லல, அவனை. அப்படின்னா அவர் ஏத்துக்கவே இல்லை. நம்மளும் ஏத்துக்காம உட்கார்ந்துருக்கோம் சர்ச்சில். நம்ம வாழ்க்கை மாறாம உட்கார்ந்துருக்கோம். யூதாஸ் மாதிரிலாம் பெரிய தப்பெல்லாம் பண்ண மாட்டோம். மாறாம நம்ம லைஃப், எத்தனை பிரசங்கத்தை கேட்டு நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படியே இருக்கும். எத்தனை வருஷமா அப்படியே இருக்கு, மாற்றமே இல்லை. அப்படின்னா யூதாஸோட வாழ்க்கை தான். 3 வருஷமா பின்னாலே அரைஞ்சான். அவர் போடுற உப்பு தான் திருட்டு இருந்தோம். நம்ம அவர் போடுற உப்பு தான் திருட்டு இருந்தோம். வாழ்க்கை மாறவே இல்லை. எத்தனை பிரசங்கத்தை கேட்டேன், எத்தனை தடவை பைபிள் படிச்சுட்டு இருக்கோம். அவனும் கூட ஒருத்தனா தான். எத்தனை தோட்டத்துக்கு எத்தனை தடவை போயிருப்பார், அவனும் கூட போயிருப்பான். ஆனா உள்ளத்துல கிட்ட நெருங்கவே இல்லை. இருக்கேன், கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியாது. துணிகரமா பாவம் செஞ்சான். There is no retrieval, there is no turning back. You will go to a point of no return. மீட்கப்படக்கூடாத ஒரு பாதைக்கு போயிடுவோம். நீங்க துணிகரமா பாவம் செய்யவே கூடாது. மனசார ஆண்டவர் நேசிக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க.
மனசார ஒரு கட்டளை கீழ்ப்படியணுங்க. பொய் சொல்லக்கூடாதுன்னா பொய் சொல்லக்கூடாது. லிவ் அ லைஃப் லைக் தட். நான் பொய் சொல்லவே மாட்டேன். ஆண்டவர் கீழ்ப்படிவேன், பைபிள் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரோட வாழ்வேன். அதாங்க வாழ்க்கை. ஏன்னா அவர் தான் நமக்காக ரத்தம் சிந்தினார். எத்தனையோ பேர் நம்மளோட நல்லவங்க இருக்கும்போது, வெளியே இருக்கும்போது நம்மளை உள்ள வச்சு அழகு பார்க்கிறார்ல. அவர் ஒன்னே என்னையும் உள்ள வச்சு அழகு பார்க்கிறார்ல. ஏங்க பரலோகத்துக்கு போறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா எனக்கு? இல்லாட்டி உங்களுக்கு இருக்கா? சார் உங்களை பேசக்கூடாது, என்னை பத்தி பேசுறேன். எனக்கு ஏதாவது தகுதி இருக்கா? என்னையும் வச்சு அழகு பார்க்கிறார்ல. எங்கேயோ இருந்த என்ன ரத்தத்தினால கழுவி தெரிந்தெடுத்து உள்ள கூட்டு வந்து எப்பெல்லாம் தப்பு பண்றோம் அப்பெல்லாம் பரிசுத்தப்படுத்தி நம்மளை ரத்தத்தினால கழுவுறாரு. எப்படிங்க அவருக்கு விரோதமா பாவம் செய்ய முடியும்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. துணிகரமான பாவம் என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. கடைசியா அனனியா சப்புகிறார். எல்லாரும் வித்துட்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்துல வச்சாங்க. இவங்களுக்கும் ஆசை, இவங்களுக்கும் வித்து ஏதாவது கொடுக்கணும். வித்துட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்களா? சர்ச்சில் இவரும் பண்றாரு, நம்மளும் பண்ணணும். நமக்கு ஆசை, நமக்கு ஆசை. அவன் உள்ள ஒன்று சொல்லுது, மாம்சம் சொல்லுது அனனியாட்ட, கொஞ்சம் வச்சிரு, கொஞ்சம் என்னால வச்சு. ஆண்டவர் தெரியாத ஆண்டவர் தெரியும். அனனியா போய் நிற்கிறார், பேதுருட்ட கொடுக்குறாரு. பேதுரு முந்த நாள் வரைக்கும் மீன் பிடிக்கிறவர், முந்த நாள் வரைக்கும் மறுதளிச்சவர். இன்னைக்கு ஆண்டவர் உள்ள வந்துட்டார். பேதுரு பார்க்கிறாரு, கேட்கிறாரு அனனியாட்ட, ஆண்டவருடைய வார்த்தை வரும். ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது துணிகரமா பாவம் செய்யவே கூடாது. எல்லாரும் எச்சரிப்பின் வார்த்தை எங்கிருந்து வரும்? அது பக்கத்துல வந்து நினைச்சிடாதீங்க. பிள்ளைய சொல்லுவோம், எப்பா மெசேஜுக்கு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லுவோம். ஒய்ஃப் சொல்லுவா, உனக்கு தான் மெசேஜ் இன்னைக்கு. ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, ஃபுல்லா அம்மாவுக்கு தான் இன்னைக்கு அப்படின்னு. அப்படியே இருந்தார். அவருக்கு பேதர் சொன்னார், இவ்வளவுதான் கேஷுவலா சொன்னார். ஆனா அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். நீ பரிசுத்த ஆவியானவர் விரோதமாய் பாவம் செய்யறதுக்கு துணிந்தது. How dare you lie against the Spirit of the Lord. ஆண்டவர் சொல்லுவான், ஆண்டவரே துணிகரமான பாவம் செய்யறதுக்கு தடுத்து நிறுத்துங்க. துணிகரமான பாவமே செய்வார். துணிகரமா ஆண்டோட சமூகத்துக்கு வரவே கூடாது. அவர் ரொம்ப பட்சிக்கிற அக்கினிங்க. அவர் ஆட்டுக்குட்டி தூக்கி வச்சிருக்காரு மட்டும் நினைக்காதீங்க. அவர் வந்து அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர். அவர் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டவே விட்டார். டோன்ட் டேக்கிங் ஃபார் கிராண்டட். நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். நமக்காக ரத்தம் சிந்தினார். நமக்காக இந்த உலகத்துல வந்தார். நம்மளை அவரோடு கூட எடுத்து போற ஆசைப்படுறாரு. ஆனாலும் பாவம் அவர்கிட்ட வரவே முடியாது. துணிகரம் அவர்கிட்ட வரவே முடியாது. நம்ம வந்து கேஷுவல் அவரை எடுக்கவே கூடாது. ஆசையா இருக்கா? ஆண்டோட கேட்பமா அந்த வார்த்தை, அந்த வாழ்க்கையை கேட்பமா? ஆண்டவரின் துணிகரமான பாவத்திலிருந்து என்னைய விலக்கிக்கா. சங்கீதம் அந்த 19:13 படிங்க. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கிக்காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாது. அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். அப்படி இந்த இடத்துல எழுதுவும் இல்லை. யாரும் உங்களை நியாயப்படுத்தவே படுத்தாதீங்க. எல்லாரும் பாவம் செஞ்சு, எல்லாரும் துணிகரமான பாவம் செஞ்சிருக்கோம். ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒன்று சொல்லுங்க, ஆண்டவரே உடைய கட்டளையை நான் மீறவே கூடாது. உடைய கட்டளைகளை நான் அசட்டை பண்ணவே கூடாது. ஆண்டவர்கிட்ட உள்ளத்திலிருந்து பேசுங்க. ஆண்டவர்கிட்ட துணிகரமா இதுவரைக்கும் பாவம் செஞ்சிருந்தேன், என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க. என்னை பனிஷ் மீ லார்ட், பட் forgive me. Punish me Lord, I am ready to take the punishment, but forgive me Lord. உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்கன்னு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா? ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. இருதயம் ஒப்புரமாகிற ஒரு நேரம். உங்க இருதயமே ஆண்டவருடைய இருதயமே ஒப்புரமாகிற ஒரு நேரம். ஆண்டவர் உள்ளத்தின் அந்த கரணத்திலே பரிசுத்தத்தை விரும்புகிறது. In the innermost part of us, He likes us to be holy. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. துணிகரமான பாவங்களை என் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுங்கப்பான்னு சொல்லுங்க. இனிமே நான் துணிகரமா பாவம் செய்யவே கூடாதுன்னு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. Willful sins should not be a part of my life சொல்லுங்க. ஆண்டவர் துணிகரமா நான் பாவம் செய்யவே மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க.
ஒருத்தருக்கு நன்மை செய்ய வேணும் முடியும் அப்படின்னா நான் செஞ்சே ஆவேன்னு சொல்லுங்க. உங்களுடைய காரியத்துல நான் பரிசுத்தமா வாழ்வேன்னு சொல்லுங்க. காணிக்க போடுறதுல பரிசுத்தமா வாழ்வேன், ஆண்டவருக்கு கொடுக்கறதுல பரிசுத்தமா இருப்பேன், ஆண்டவருடைய காரியங்கள்ல பரிசுத்தமா இருப்பேன், ஆண்டவருக்காக நேரம் செலவிடுறதுல பரிசுத்தமா இருப்பேன். உங்களுடைய கட்டளைகளை நான் எல்லாத்துக்கும் மேல கொண்டு போயிருவேன் ராஜா. என் வாழ்க்கையில பிரதானமானது உங்களுடைய கட்டளைகளா தான் இருக்கும். I should regard, I should respect, I should consider the law of the Lord as the prime thing in my life, Lord. இருக்கிறதுல மேலான காரியமா நான் நினைப்பேன். It will overtake, it will take over everything. And it will be the dominant factor in my life. என் வாழ்க்கையில பிரதானமான காரியமா உங்களுடைய கட்டளைகள் இருக்கட்டும் ராஜா. ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க பிரியமானவர்களே. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஏவாருன்னா ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இந்த துணிகரமான பாவம் என் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. துணிகரமான பாவம் என் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. There is no remission for that. ஆண்டவரே, பனிஷ்மெண்ட் இருக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனாலும் உங்களுடைய ரத்தம் இன்னைக்கும் வல்லமை உள்ள ரத்தம் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும் ராஜா. என்னை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தட்டும். ஆண்டவரே, let me not do anything willfully, Lord, against you. உங்களுடைய சிலுவையில மறுபடியும் சிலுவையில அறைகிற அனுபவம் எனக்கு வேண்டவே வேண்டாம் ராஜா. நான் அறையக்கூடாது, என் பிள்ளைகள் அறையக்கூடாது, என் புருஷன் அறையக்கூடாது, என் சபை அறையக்கூடாது. ஆண்டவருடைய கேள்வி பிரியமானவர்களே, ஆண்டவருடைய give your life, உன் வாழ்க்கை ஆண்டவர் கொடு பிரியமானவர்களே. உன் மகனை ஆண்டவர், உன் வாழ்க்கை ஆண்டவர் கொடு. ஆண்டவர் அதை பரிசுத்தமாக்கட்டும். மகனை உன் வாழ்க்கை ஆண்டவர் கொடு. இதுவரைக்கும் நீ ஹேண்டில் பண்ண முடியாத பாவங்கள், இதுவரைக்கும் பகுதிகள் நீ ஹேண்டில் பண்ண முடியாத, உன்னால பண்ணவே முடியல, என்னால இந்த காரியத்தை விட முடியல அப்படின்னு சொல்றேன்னா ஆண்டவர்கிட்ட கொடு. ஆண்டவருடைய கரத்துல கொடு. ஆண்டவர் நமக்கு பலன் கொடுப்பார். ஆண்டவர் நமக்கு பலன் கொடுப்பார். நம்மோடு கூட இருப்பார். தன்னுடைய ரத்தத்தினால் கழுவுவார். சுவாபத்தை மாற்றுவார். ஆண்டவர் உனக்குள்ள வரட்டும். Let him work in your life. Let him work in your heart. ஆண்டவர் சொல்லுங்க, கல்லான இருதயத்தை மாத்தி சதையான இருதயத்தை கொடுங்கப்பான்னு சொல்லுங்க. இந்த கோபம் என்னை மேற்கொள்ளுதுப்பா, அந்த கோபம் மேற்கொள்ளாம இருக்கட்டும் சொல்லுங்க. அப்பா, அசிங்கமான வார்த்தைகளை நான் பேசுறேன், பொய்யான வார்த்தைகள் பேசுறேன், தப்பான இடங்களுக்கு சொல்றேன், தப்பான காரியத்தை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, அதை பார்க்காம இருக்க கிருபை செய்யுங்கன்னு சொல்லுங்க. எனக்குள்ள உண்மையான ஒரு இருதயத்தை கொடுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. எனக்குள்ள இருதயத்தை, உண்மையான இருதயத்தை கொடுங்க. என் வீட்டில் உள்ளவங்களுக்கு உண்மையான இருதயத்தை கொடுங்கன்னு சொல்லுங்க. பரிசுத்தோட இருதயத்தில் எழுதுங்கன்னு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் உதவி செய்வார் பிரியமானவர்களே. ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, துணிகரமா பாவம் செய்யக்கூடாது. ஆண்டவரே, செஞ்சு ஆண்டவரே பனிஷ்மெண்ட் வாங்குறதோட உங்க கையில விழுகிறது பயங்கரமா இருக்கும் ராஜா. உங்க நேசத்துல நான் தவழட்டும் ராஜா. Let me dwell in your love. Let me dwell in your grace. உங்களுடைய கிருபையில நான் வாழட்டும் ராஜா. உங்களுடைய அன்புல நான் வாழட்டும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவேன். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் கடிந்து கொள்ளுகிற தெய்வம். He never find fault with us. துணிகரமான பாவத்துக்கு என்னை விலக்கிட்டார்.